வணக்கம் நண்பர்களே. இன்று 10 அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் கிரிக்கெட் இன்று தொடக்கம். முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களூரு மோதல். பரிசுத் தொகை எவ்வளவு? 18வது ஐபிஎல் போட்டிக்கான பரிசுத் தொகை விவரத்தை இந்திய கிரிக்கெட் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் கடந்த சீசனை போலவே கோப்பையை வெல்லும் அணிக்கு ரூபாய் 20 கோடியும், இரண்டாவது இடத்தை பிடிக்கும் அணிக்கு 12.5 கோடியும் பரிசுத் தொகையாக அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மழை மிரட்டல். ஐபிஎல் தொடக்க ஆட்டம் மழையால் பாதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்தில் கொல்கத்தா உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மழையால் கொல்கத்தா அணியினரின் பயிற்சி பாதிப்புக்கு உள்ளானது. இன்றைய தினம் இடி மின்னலுடன் ஓரளவு மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 10 அணிகள் பங்கேற்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் கொல்கத்தா பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் ஐபிஎல் 20 ஓவர் போட்டி 2008ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்திய வீரர்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு முன்னணி வீரர்களும் இணைந்து விளையாடுவதால் இந்த சரவெடி கிரிக்கெட்டுக்கு ரசிகர்கள் மத்தியில் எப்போதும் அமோக வரவேற்பு உண்டு. இதனால் 18வது ஆண்டாக இந்த போட்டி வீறு நடை போடுகிறது. இதுவரை நடந்துள்ள 17 தொடர்களில் அதிகபட்சமாக சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தலா 5 முறை கோப்பையை கைப்பற்றியுள்ளன. இந்த நிலையில் 18வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா இன்று சனிக்கிழமை தொடங்கி மே 25ஆம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்கும் 10 அணிகள் இரு பிரிவாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஏ பிரிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ், நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகளும், பி பிரிவில் மும்பை இந்தியன்ஸ், ஹைதராபாத் சன்ரைசர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் ஆகிய அணிகளும் இடம்பெற்று உள்ளன. ஒவ்வொரு அணியும் தங்கள் பிரிவில் உள்ள மற்ற அணிகளுடன் தலா 2 முறையும், எதிர்பிரிவில் ஒரு அணியுடன் மட்டும் 2 முறை, மற்ற 4 அணிகளுடன் தலா 1 முறையும் லீக்கில் மோத வேண்டும். உதாரணமாக சென்னை அணி எதிர்பிரிவில் முன்னாள் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸை மட்டும் 2 தடவை சந்திக்கும். ஒவ்வொரு அணியும் மொத்தம் 14 லீக் ஆட்டங்களில் விளையாடும் வகையில் போட்டி அட்டவணை அமைக்கப்பட்டுள்ளது. லீக் சுற்று முடிவில் புள்ளி பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடிக்கும் அணிகள் பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். குறைந்தது 7 வெற்றியாவது பெற்றால்தான் பிளே ஆஃப் சுற்றை பற்றி நினைத்து பார்க்க முடியும். இதில் டாப் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் இறுதி போட்டிக்கான முதலாவது தகுதி சுற்றில் மோதி அவற்றில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிற்குள் நுழையும். தோற்கும் அணிக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்படும். இதைத் தொடர்ந்து 3வது 4வது இடங்களை பெறும் அணிகள் வெளியேற்றுதல் எலிமினேட்டர் சுற்றில் மோதும். இதில் தோற்கும் அணி வெளியேற்றப்படும். வெற்றி காணும் அணி இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதி சுற்றில் முதல் தகுதி சுற்றில் தோற்ற அணியுடன் மல்லுக்கட்டும். இதில் வெற்றியை வசப்படுத்தும் அணி 2வது அணியாக இறுதிப் போட்டியை எட்டும். முதல் நாளான இன்று இரவு கொல்கத்தா ஈடன் கார்டனில் அரங்கேறும் தொடக்க ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸை சந்திக்கிறது. இதை ஒட்டி ஒரு வாரத்திற்கும் மேலாக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியுடன் யுத்தத்திற்கு ஆயுதமாகி உள்ளனர். கடந்த ஆண்டு தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய கொல்கத்தா அணி இறுதிப் போட்டியில் ஐதராபாத்தை போட்டு தாக்கி 3வது முறையாக வெற்றி வாகை சூடியது. ஆனால் அந்த அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் இப்போது பஞ்சாப் அணிக்கு தாவி விட்டார். இதனால் இந்திய அனுபவ வீரர் அஜிங்கியா ரஹானே கொல்கத்தா அணியின் புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் கடந்த சீசனில் பந்து வீச்சில் கலக்கிய சுழற்பந்து வீச்சாளர்கள் வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், ஆண்ட்ரே ரஸ்ஸெல்
ஹர்ஷித் ராணா ஆகிய கூட்டணி அப்படியே தொடர்வது கொல்கத்தாவுக்கு பலமாகும். பேட்டிங்கில் ரஸ்ஸலுடன் துணை கேப்டன் வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், குவிண்டான் டி காக், ரமனுல்லா குர்பாஸ், ரகுவன்ஷி வலு சேர்க்கிறார்கள். தவிர உள்ளூர் சூழல் அவர்களுக்கு கூடுதல் அனுகூலமாக இருக்கும். பெங்களூரு அணி எப்படி? கோப்பையை வெல்ல முடியாமல் போராடும் அணிகளில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸும் ஒன்று. கடந்த 3 ஆண்டுகள் அந்த அணியை வழிநடத்திய பாட் டு பிளிசஸ் கழற்றிவிடப்பட்டு அந்த சீசனில் பேட்ஸ்மேன் ரஜத் படிதாரிடம் கேப்டன்ஷிப் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அணியின் அடையாளமாக அறியப்படும் விராட் கோலி இந்த முறையாவது பட்டத்தை வென்று தனது நீண்டகால இயக்கத்தை தணிப்பாரா என்ற விவாதம் சமூக வலைத்தளங்களில் காரசாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கோலியை பொறுத்தவரை ஒவ்வொரு சீசனிலும் கணிசமாக ரன் அடிக்கிறார். கடந்த ஆண்டு அவர்தான் ஆரஞ்சு நிற தொப்பியை 740 ரன்கள் அடித்து தனதாக்கினார். ஆனால் மற்றவர்களும் ஒருங்கிணைந்து கை கொடுத்தால்தான் சாதிக்க முடியும். தொடக்க வீரராக கோலியுடன் அதிரடி மன்னன் பில் சார்லட் அடியெடுத்து வைக்கிறார். லியாம் லிவிங்ஸ்டன், ஜேக்கப் பெத்தல், ஜிதேஷ் சர்மா, தேவ்தத் படிக்கல், டிம் டேவிட் ஆல்ரவுண்டர்கள் ஷெப்பர்ட், குர்னல், பாண்டியா, வேகப்பந்து வீச்சாளர்கள் ஹேசில்வுட், இங்கிடி, புவனேஷ்குமார் என தரமான வீரர்களுக்கும் குறைவில்லை. கடந்த ஆண்டு கொல்கத்தாவுக்கு எதிரான இரு லீக்கிலும் தோல்வியை தழுவிய பெங்களூரு அணி அதற்கு வட்டியும் முதலுமாக பதிலடி கொடுக்க இதுவே சரியான சந்தர்ப்பமாகும். அதனால் ஆட்டத்தில் அனல் பறக்கும் என்று நம்பலாம். மொத்தத்தில் இவ்விரு அணிகளும் இதுவரை 34 முறைக்கு நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் 20 கொல்கத்தாவும் 14 பெங்களூரும் வெற்றி பெற்றுள்ளது. இந்த ஆண்டு ஐபிஎல் போட்டியிலும் இன்னிங்ஸிலும் பாதியில் ஒரு வீரரை எடுத்துவிட்டு மாற்று வீரரை சேர்க்கும் இம்பாக்ட் விதிமுறை தொடருவதால் ரன் மழைக்கும் பஞ்சம் இருக்காது. அதே நேரத்தில் பந்து மீது எச்சிலை தேய்ப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டு இருப்பது பவுலர்களுக்கு உற்சாகம் தரக்கூடியதாகும். இதனால் அவர்களால் ரிவர்ஸ் ஸ்விங் செய்து பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியும். அத்துடன் இரண்டாவது பேட்டிங்கின் போது பனிப்பொழிவால் பந்து அதிகமாக ஈரமானால் 10வது ஓவருக்கு பிறகு புதிய பந்தை பயன்படுத்தலாம் என்ற விதிமுறையும் இந்த சீசனில் போட்டியின் சுவாரஸ்யத்திற்கு தீனி போடுவதாக அமையும். இரவு 7:30க்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தை ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல் நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. ஜியோ ஹாட்ஸ்டார் செயலியிலும் பார்க்கலாம். முன்னதாக மாலை 6 மணிக்கு கண்கவர் கலை நிகழ்ச்சியுடன் கோலாகால தொடக்க விழா நடைபெறுகிறது. இதில் இந்தி பிரபலங்களின் ஆட்டமும் பாட்டமும் ரசிகர்களை குதூகலப்படுத்த காத்து இருக்கிறது. பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறார்கள் என்று.